உணவில் மொத்தம் 5 வகைகள் உள்ளது. உயிர் உள்ள உணவு, உயிர் ஊட்டப்பட்ட உணவு, சமைத்த உணவு, அசைவ உணவு, லாகிரி வஸ்து. லாகிரி வஸ்துனா போதைப் பொருள். அது ஆக்சுவலாக உணவே கிடையாது. அதை உணவு நினைச்சு சாப்பிட்றதுனால நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் புரியறதுக்காக. உயிருள்ள உணவுன்னா என்னன்னா, ஒரு உணவை சமைக்காமல் சாப்பிட்டா உயிருள்ள உணவுங்க. என்னது? ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, கொய்யாப்பழம், கேரட்டு, வெள்ளரிக்காய், இதெல்லாம் எடுத்து அப்படியே சாப்பிட்றோம். இது உயிருள்ள உணவு. உயிர் ஊட்டப்பட்ட உணவுன்னு என்னன்னா, முளை கட்டிய தானியங்கள். அது உயிர் ஊட்டுறோம். அது அடுத்தது 2வது கேட்டகரி. 3வது சமைச்ச உணவு. இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, இதெல்லாம் நார்மல் வெஜிடேரியன். 4வது நான் வெஜிடேரியன், மீன், முட்டை, கறி, இதெல்லாம். 5வது போதைப் பொருள். விஸ்கி, பிராந்தி, ரம்மு, பான்பராக்கு, மூக்குப்பொடி, கூலிப்பு, இதெல்லாம் போதைப் பொருள். நல்லா கேளுங்க. உயிருள்ள உணவுக்கு எத்தனை மார்க் தரலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு உணவில் நல்லா கவனிங்க, உணவில் சுவை இருக்குது, சத்து இருக்குது. சுவைங்கிறது நாக்கால் உணரப்பட வேண்டிய ஒன்று, சத்துங்கிறது இந்த மினரல்ஸு வயிற்றால் ஜீரணப்பட வேண்டியது. 3வது பிராணன் இருக்குங்க, கண்ணுக்கே தெரியாதது. அது நாக்குல அது சாப்பிட்டா அது அப்படியே உடம்புல கலந்துரும். அது நாக்குக்கும் தெரியாது, வயிற்றுக்கும் தெரியாது. அப்போ ஒரு உணவில் என்ன சத்து இருக்கு? பொருள், கண்ணுக்கு தெரிந்த பொருள், கண்ணுக்கு தெரியாத சுவை, கண்ணுக்கு தெரியாத பிராணன்.